வீரமங்கை வேலு நாச்சியாரின் புகழை போற்றும் விதமாக வேலூரில் உள்ள காவல் பயிற்சி பள்ளிக்கு அவரது பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர், விடுதலை வீரர்களின் நினைவை போற்றுவதை நமது திராவிட மாடல் அரசு தலையாய கடமையாக கருதுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு பொறுப்பேற்றது முதல் வேலு நாச்சியாரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் இசையார்ந்த நாட்டிய நாடகம் 2023 குடியரசு தின விழா அணிவகுப்பு ஊர்தியில் வேலு நாச்சியாரின் திருவுருவச் சிலை என அவரது புகழை பாடி வருவதாக அவர் தெரிவித்தார். அதன் தொடர்ச்சியாக இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய முதல் பெண் போராளி, ஆங்கிலேயர்களை வெற்றி கொண்ட வீரமங்கை வேலு நாச்சியாரின் திருவுருவ சிலையை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் வேலு நாச்சியார் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். வேலு நாச்சியார் உருவச்சிலை நிறுவப்படும் என 2024-2025 ஆண்டு மானிய கோரிக்கையின் போது சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனத்தின் அப்பாவி மக்கள் படுகொலையை தடுக்க இந்திய அரசு முன்வர வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கைகள், 2 ஆண்டுகளாக காசா மீது இன அழிப்பு போரை நடத்தி கொண்டிருக்கும் யூத இனவெறி இஸ்ரேல் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன மக்களை கொன்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ள வைகோ, மறுபுறம் காசாவிற்குள் உணவுப் பொருட்களை அனுமதிக்காமல் பட்டினி போரை தொடுத்து வருவதாலும் ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் பசியாலும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் செத்து மடிந்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் காசாவில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை 65,000 கடந்துள்ளது. மேலும் 1,65,697 பேர் காயமடைந்துள்ளதாக வைகோ குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பாலஸ்தீனத்தின் அப்பாவி மக்கள் படுகொலையை இந்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது என்று கூறிய வைகோ, காசா மீதான போரை நிறுத்துவதற்கு உலக நாடுகளோடு இணைந்து இந்தியா முன்முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பாக ஆசிரியர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு தமிழக அரசுக்கு உள்ளது என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்கு ஊராட்சியில் நடைபெற்ற தூய்மை மிஷன் கழிவுகள் சேகரிப்பு இயக்கத்தின் தொடக்க விழாவில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தியுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பங்கேற்றார். பின்னர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்த போது டெட் தேர்வு குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ளார். அப்போது இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் ஆசிரியர்கள் யாரும் பயப்பட தேவையில்லை என்றும் ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் பாதுகாக்கும் பொறுப்பு தமிழக அரசுக்கு உள்ளது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்துள்ளார். இது நம்முடைய மத்திய ஊடகத்துறை மக்களிடம் இது போன்ற நல்ல செய்திகளை கொண்டு செல்ல இது போன்ற தூய்மை மிஷன் என்கின்ற பொழுது பத்திரிகை ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் உங்கள் பொழுதும் உங்களுடைய அலுவலகத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்கின்ற விதத்தில் இதை மக்களிடம் கொண்டு செல்லும் பணியை உங்களை முன்னால் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். டெட் தகுதி தேர்வு குறித்து உத்தரவு தொடர்பாக ஆசிரியர்கள் பாதிக்காமல் இருக்க பள்ளிக்கல்வித்துறையில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ரிவ்யூ பெட்டிஷன் தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். அதுக்கான டிராஃப்ட் வந்து நம்முடைய அட்வொகேட் வில்சன் எம்பி அவர்கிட்ட நம்ம 19ஆம் தேதி அன்னைக்கு நாளைக்கு வந்து லிஸ்ட் அது சார்ந்த கிளாரிபிகேஷன் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க. நம்முடைய அரசாங்கம் ஏற்கனவே கேரளாலேருந்து எல்லாருமே இந்த ரிவ்யூ பெட்டிஷன் போகும்போது நம்முடைய அரசாங்கம் இந்த ரிவ்யூ பெட்டிஷன் போய் பட் எது எப்படியாக இருந்தாலும் ஒரு பக்கம் சட்ட ரீதியாக நாங்கள் வந்து போராடி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய டீச்சர்ஸ் யாரும் பயப்பட தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக உங்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்குது. அதிகாலை 4 மணிக்கு வாக்கு திருட்டு நடந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசுடன் சேர்ந்து தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். கடந்த மாதம் இது குறித்த ஆதாரங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய ராகுல் காந்தி வியாழனன்று செய்தியாளர் சந்திப்பில் வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் நீக்கப்பட்டது சேர்க்கப்பட்டது குறித்த மேலும் ஆதாரங்களை காட்டினார்.
கர்நாடகத்தில் உள்ள ஒரு தொகுதியில் மட்டும் 6000த்திற்கும் அதிகமான வாக்காளர்களை நீக்க முயற்சி நடந்ததாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளதே தவிர ராகுலின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கவில்லை என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. இந்நிலையில் ராகுல் காந்தி தான் பேசிய வீடியோ ஒன்றை பகிர்ந்து அதிகாலை 4 மணிக்கு எழுந்து வெறும் 36 நொடிகளில் 2 வாக்காளர்களை நீக்கிவிட்டு பிறகு மீண்டும் தூங்க செல்வதாகவும் வாக்கு திருட்டு இப்படிதான் நடப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தேர்தல்களை கண்காணிக்கும் அதிகாரி விழித்திருந்து இந்த திருட்டை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் திருப்பத்தூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்த வரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு, மத்திய மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் உடலை வலசரவாக்கத்தில் உள்ள மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. கடந்த செவ்வாய்க்கிழமை சென்னை துறைப்பாக்கத்தில் படப்பிடிப்பு தளத்தில் இருந்தபோது ரோபோ சங்கர் திடீரென இரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்தார். உடனடியாக பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ரோபோ சங்கர் உயிரிழந்துள்ளார். வலசரவாக்கத்தில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தனுஷ், சிவகார்த்திகேயன், கமல்ஹாசன் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தினர். மேலும் ரோபோ சங்கர் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தாவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்தனர். இந்நிலையில் மாலை 4 மணி அளவில் இறுதிச் சடங்கு முடிவடைந்து இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து ரோபோ சங்கரின் உடல் வலசரவாக்கத்தில் உள்ள மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. மதுரையில் தனிநபர் சங்கங்கள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தக்கூடாது என்ற நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கும் விதமாக இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு கிராம கமிட்டி மற்றும் தென்கால் பாசன விவசாயிகள் சங்கம் இடையே தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட 1வது நீதிமன்றத்தில் தனிநபர் சங்கங்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை வரவேற்கும் விதமாக அவனியாபுரம் கிராம ஜல்லிக்கட்டு கமிட்டி சார்பாக வெடிவெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றியுள்ள பகுதிகளில் காட்டன் என்னும் மட்கா சூதாட்டம் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ்
ஊட்டச்சத்து மாத விழாவையொட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் குறித்த கண்காட்சி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி மற்றும் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஆகியோர் திறந்து வைத்து உணவுப் பொருட்களை பார்வையிட்டு சாப்பிட்டு ருசி பார்த்தனர். பின்னர் ஊட்டச்சத்து குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் திருவளம் சிவானந்தா நகர் பகுதியைச் சேர்ந்த கீர்த்தி என்பவர் மது போதையில் கால்வாயில் விழுந்ததில் இரும்பு பைப் தலையில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து திருவளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் மதுபான கடைகளின் விற்பனை நேரத்தை குறைக்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினர் காவல்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே எழுமகளூரில் சாராய விற்பனையில் ஈடுபட்ட பெண்ணை போலீசார் கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட விஜயலட்சுமியிடம் பாண்டிச்சேரி சாராயம் உள்ளடக்கிய 6000 எண்ணிக்கையிலான மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் விஜயலட்சுமி மீது பாளையூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வருவாய் அலுவலர் மாலதி மற்றும் பல துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகளும் விவசாயிகளும் பங்கேற்றனர். இதில் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை பெற்றுத்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் பிரசாத் என்பவர் இருசக்கர வாகனத்தோடு சிக்கினார். அவரை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்ட நிலையில் அவரது இருசக்கர வாகனத்தையும் மீட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் வாக்கு மோசடியில் ஈடுபடுவதாக தேர்தல் ஆணையம் மற்றும் அதற்கு துணை போகும் ஒன்றிய அரசை கண்டித்து பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட தலைவர் சங்கர், மாவட்ட நகர நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் பகுதியில் மழை நீரில் கழிவுநீர் கலந்து வீடுகளை சூழ்ந்துள்ளது. மேலும் அவ்வழியாக செல்லும் ஓடை கால்வாய்களை தூர்வாரி இருபுறமும் புதிதாக கரை அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் கொடுத்தும் பேரூராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 20க்கும் மேற்பட்ட பெண்கள் புதுப்பாளையம் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் பேரூராட்சி பகுதியில் உள்ள காமராஜர் சிலை அருகே வெண்ணந்தூர் பேரூர் திமுக சார்பில் முப்பெரும் விழா விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் மறைந்த கழக முன்னோடிகளின் படத்திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான KRN ராஜேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு கழக முன்னோடிகளின் புகைப்படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். போலி கால் சென்டர் நடத்தி குறைந்த வட்டிக்கு கடன் பெற்று தருவதாக கூறி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்டோரிடம் 2.30 கோடி ரூபாய் மோசடி செய்த சென்னையை சேர்ந்த 2 பெண்களை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். கோவில் திருவிழாவில் மது அருந்த பணம் தேவைப்பட்டதால் சென்னை OMR சாலை அருகே மெட்ரோ ரயில் கட்டுமான பணி செக்யூரிட்டியை கட்டையால் தாக்கி 3 இளைஞர்கள் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் பெரியாங்குப்பம் கிராமத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் செயல்பட்டு வரும்
மாற்றுத்திறனாளி குழந்தைகள் சிறப்பு கல்வி மையத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவர்களை அழைத்து வர போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆதமங்கலம் புதூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நவாபாளையம் கிராமத்தில் 2 நபர்கள் தங்களது வீட்டில் அனுமதியின்றி ஒற்றை குழல் நாட்டு துப்பாக்கி வைத்திருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சிவாஜி மற்றும் காமராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த ஒற்றை குழல் நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். ஆந்திராவில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக களவகுட்லா அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் வேலூர் மாவட்டம் பொன்னை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து பொன்னை அணைக்கட்டும் நிரம்பியதால் அணையிலிருந்து 1800 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 81,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலை அவ்வப்போது உயர்ந்தும் குறைந்தும் வருகிறது. இந்நிலையில் தங்கம் விலை சற்று உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 10,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 81,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 143 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,43,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வங்காளதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் வாக்காளர் அடையாள அட்டையை தேர்தல் ஆணையம் முடக்கியுள்ளது. வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இவரது அரசாங்கத்துக்கு எதிராக மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதவி விலகிய ஷேக் ஹசீனா அங்கிருந்து தப்பி இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார். இந்நிலையில் வங்காளதேசத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இதனிடையே ஷேக் ஹசீனாவின் வாக்காளர் அடையாள அட்டையை தேர்தல் ஆணையம் முடக்கியது. அந்நாட்டு சட்டத்தின்படி வாக்காளர் அடையாள அட்டை முடக்கப்பட்டால் வெளிநாட்டில் இருப்பவரால் வாக்களிக்க முடியாது. எனவே தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையால் ஷேக் ஹசீனா வாக்களிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் அவரது தங்கை ஷேக் ரெகானா, மகன் சஜிப் வாசெட் ஜாய் மற்றும் மகள் ஷைமா வாசெட் புட்டுல் ஷேக் ஹசீனாவின் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் ஜெனரல் தாரிக் அகமது சித்திக் ஆகியோரின் வாக்காளர் அடையாள அட்டைகளையும் தேர்தல் ஆணையம் முடக்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேலூரில் உள்ள காவல் பயிற்சி பள்ளிக்கு வீரமங்கை வேலுநாச்சியாரின் பெயர் சூட்டப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பாலஸ்தீன மக்கள் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த இந்திய அரசு முன்வர வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். டெட் தேர்வு குறித்து ஆசிரியர்கள் அச்சப்பட தேவையில்லை. அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆறுதல் அறிவிப்பு. வாக்கு திருட்டு அதிகாலை 4 மணிக்கு நடந்துள்ளது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.